ஹலோ கைஸ். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க மைக் இருக்குல்ல, இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க. இந்த மைக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மோனோ PD200X. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை குயிக்காக பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மோனோ PD200X இதோட அன்பாக்சிங்கும், தென் இந்த பூமாம் இதோட அன்பாக்சிங்கும் வந்து பார்த்துருப்பீங்க. இது 2த்தையும் எப்படி நம்ம ஃபுல்லா அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் வந்து டேபிளில் போடுறது. இதை வந்து எப்படி போடணும்னா, இதை வந்து இந்த மாதிரி டேபிளில் வச்சுட்டு தென் வந்து இதை சுற்றி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்டெடியாக நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மோனோ ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா? மேலே வந்து த்ரெட்டிங்கோடு இருக்கும். இந்த த்ரெட்டிங்கோடு இருக்கிறதுல நம்ம வந்து மைக் வந்து கனெக்ட் பண்ணோம். இந்த பிளாக் கலர் இருக்கிறத இதில் வந்து ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணியாச்சா? இந்த நட்டை வந்து டைட் பண்ணிடுங்க. இந்த நட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கும் உங்களால் எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ வந்து ஈஸியாக சுற்றிக்கலாம். இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ வந்து வெளியே மட்டும் உங்களால் பிடுங்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டிங்கில் நம்ம வந்து மோனோ மைக்கை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து கனெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் இருக்க த்ரெட்டிங் இருக்குல்ல, ஜஸ்ட்டு இது 2த்தையும் ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிளுக்கு வச்சுட்டு லாக் பண்ணுறது தான். இப்போ வந்து என் ஃபேஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல பெண்ட் ஆகும், தென் வந்து இழுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆக்ஸ் போட்டிருக்கோம், ஒரு XLR போட்டிருக்கோம், தென் வந்து USB போட்டு வந்திருக்கோம். இந்த பட்டன் வந்து இங்கே வர RGB லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பட்டனு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல USB கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு டைப் சி இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா USB இருக்கும், டைப் சி இருக்கும். இந்த USB டைப் சி இது இருக்கிறது வந்து லேப்டாப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிள் இதாக இருக்கிறத வந்து மைக்கில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து இதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா RGB லைட் வந்து எரியும். ஓகேவா? இந்த பட்டன் சொன்னல, இந்த பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை இந்த லைட் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த RGB பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆன்லேயே வந்து வச்சுக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, திஸ் ப்ளூ கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்ஸ் போட்டிருக்குல்ல, இதில் நம்ம ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு தான் இதில் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க முடியும். நான் ஜஸ்ட் ஒரு ஆக்ஸ் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹெட்செட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே என்ன பேசுகிறேனோ அது வந்து என் ஹெட்ஃபோனில் வந்து கேட்கும். ஓகேவா? இது பேர் தான் வந்து லைவ் மானிட்டரிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கும். இருங்க உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெயின் கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து க்ரீன் கலர் லைட் எரியும் போது இந்த மைக்கோட கெயினு. இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து லைட்டோட பிரைட்னஸ் வந்து அதிகமாக எரியுதுன்னா இன்க்ரீஸு, லைட்டோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா டிக்ரீஸ். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் மைக்கில் எவ்வளோ தான் சத்தமாக பேசுனீங்கனாலும் சவுண்டே கேட்காது. இப்போ வந்து நீங்கள் மைக்கில் கம்மியாக பேசுனீங்கன்னா கூட சவுண்ட் வந்து அதிகமாக கேட்கும். இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் லைவாக செக் பண்ணும்போது அப்புறமா காட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூட் பட்டன் வந்து இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மைக்கில் என்ன பேசுனீங்கனாலும் அது வந்து கேட்காது. ஓகேவா? மியூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் வந்து ரெட் கலருக்கு வந்து போயிடும். தென் வந்து நார்மலாக வந்து கெயின் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்துருக்கும். இதை ஒரு வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்போ ப்ளூ கலரில் இருக்கும்போது நம்ம ஹெட்ஃபோனில் வந்து கேட்டுட்ருக்கோம்ல, இந்த சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசுகிறது வந்து என் ஹெட்ஃபோனில் ரொம்ப சவுண்டாக கேட்கணும் அப்படின்னா இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக கேட்கணும் அப்படின்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த பட்டன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷனுக்கு வந்து வச்சாச்சு. இந்த மைக்ரோஃபோன் ஒயரு, இந்த ஆக்ஸ் கேபிள் ஒயரு, இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் உரசுறது எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சவுண்டை கூட இது வந்து பிக் பண்ணும். நமக்கு வந்து நிறைய டேக் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல பாக்ஸில், அந்த டேக் யூஸ் பண்ணி நீங்கள் வேணால் வந்து கட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்றா வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா ஃப்ரேமில் வந்து இது வந்து கேவலமாக வந்து தெரியும். இந்த மோனோ PD200X இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் வந்து 3 மோடில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த RGB லைட் இதெல்லாம் வந்து பிசிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோனோ லிங்க் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் மொபைல்லேயே வந்து அந்த சாஃப்ட்வேர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேரில் இந்த மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணி இதோட கெயின் எல்லாத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மோனோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோனோ லிங்க் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுதா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா PD200X வந்து காட்டல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபார் கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபார் பாட்காஸ்டிங், ரெக்கார்டிங், லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ இதையே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிருச்சு. ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஜிப் ஃபைல் இருக்குல்ல, இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் எஸ்ஸு, லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஓகே, லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது தான். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இந்த மோனோலிங்க் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் மோனோலிங்க் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இப்படி தான் இருக்கும். நாம் இப்போ வந்து PD200X வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டிடெக்ட் பண்ணிருச்சு. ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட், அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட கெயினை வந்து குறைக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் வாய்ஸ் வந்து கம்மியாக கேட்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் வாய்ஸ் வந்து அதிகமாக கேட்கும். இது வந்து நம்ம ஹெட்ஃபோனில் இருக்க சவுண்டை வந்து கம்மி பண்ணுறது, அதிகம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட். இதில் வந்து என் வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக கேட்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல நேச்சுரலாக கேட்குறது. தென் வந்து லீகசி மோடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாய்ஸு. எப்படி இருக்குது, இந்த 4 இதில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எகைன் ஒரு வாட்டி வந்து காட்டுறேன். இதுதான் வந்து உங்கள் வாய்ஸ் டீப் மோடில். இதுதான் உங்கள் வாய்ஸ் ஒரிஜினலாக. இதுதான் உங்கள் வாய்ஸ் நேச்சுரலாக. இதுதான் உங்கள் வாய்ஸ் லீகசியில். எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்து லீகசிலே செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து RGB லைட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்டி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட பிரைட்னஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணி எறிகிற மாதிரி ஒரு டோன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மோடுக்கு வந்து போயிடலாம். அட்வான்ஸ்டு மோட்லேயும் சேம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக் கெயினை வந்து குறைக்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஹெட்செட்டோட வால்யூமு. ஹெட்செட்டில் வந்து நீங்கள் மானிட்டரிங் பண்ண தேவையில்லை அப்படின்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பண்ணலாம். ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் வந்து இருக்கும். ஓகேவா? எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா EQ வந்து இருக்குது. EQ வந்து இது ஃப்ளாட்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்கள் வாய்ஸ் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பாஸ் ஃபில்டர் போட்டால் இந்த மாதிரி வந்து கேட்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் பூஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் பூஸ்ட் அண்டு ஹை பாஸ் ஃபில்டரு. நீங்கள் கஸ்டம் பண்ணுறதுனாலும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நமக்கு அடிஷ்னலாக லிமிட்டர் இருக்குது, கம்ப்ரஸர் இருக்குது. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் வந்து இவ்வளோ தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்க லீகசி வந்து எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. எகைன் ஒரு வாட்டி டீப், எகைன் ஒரு வாட்டி ஒரிஜினல், எகைன் ஒரு வாட்டி நேச்சுரல், எகைன் ஒரு வாட்டி லீகசி. இந்த 4 இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மோனோ PD200X இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது ரூ. 3789. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோஃபோன் மட்டும்தான் வரும். இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னா, மோனோ பிராண்ட்லேயே வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 689. ஓகேவா? இது 2த்தையும் வாங்குனீங்கன்னா, நீங்கள் வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். இது 2மே சேர்த்து ஒரே செட்டாகவும் அவங்க வந்து விற்கிறாங்க. அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ப்ரைஸ் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைக்ரோஃபோன்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இப்போ இங்கே ஏதோ டேப் பண்ணுறேன்னா அந்த சவுண்டு, தென் இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் இந்த மாதிரி உரசுற சவுண்டு எல்லாமே வந்து கேட்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இந்த மைக்ரோஃபோனை டச் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மைக்ரோஃபோன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மியூட் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு கூட வந்து கேட்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதா? இப்போ வந்து பாருங்கள். நான் மியூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பேசுனா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஓகேவா? சாரி கைஸ், வீடியோக்கு நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோ தான் நான் வந்து எடிட் பண்ணிருந்தேன். எடிட் பண்ணும்போது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். நான் வீடியோவில் ஹையாக பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக டிக் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து வருதில்ல, அதுக்கான ரீசன் வந்து ஏன், நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து அசெம்பிள் பண்ணும்போது கெயினை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமில் வந்து வச்சுருந்தேன். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கெயின் வந்து மேக்ஸிமமில் தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த மோனோ லிங்க்கில் போயிட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும். நீங்கள் டேரெக்டாக மைக்லேயே வந்து கெயினை வந்து குறைச்சிங்கனாலும் குறைச்சிக்கோங்க. இதில் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெயின் வந்து 48ல் செட் பண்ணியிருக்கேனா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வரைக்கும் தான் வருது. லீகசி மோடில் தான் இருக்குது. பட் கெயினை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஹலோ ஹலோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வரைக்குமே வந்து போகுது. நான் அங்கே ரூமில் பேசும்போது என்ன பண்ணிட்டேன், பேசும்போது ரொம்ப ஹையாக வந்து பேசிட்டேன். இந்த ரெட் எண்டை வந்து நீங்கள் பேசுகிறத தாண்டி போச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் கெயினை வந்து இந்த மாதிரி குறைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது. இதை வந்து இந்த வீடியோவிலே சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணேன். இப்போ வந்து நான் நார்மலாக வந்து உங்கள் வாய்ஸ் வந்து எப்படி கேட்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா OBSல நாய்ஸ் ரிடக்ஷன் போட்டு தான் என் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நாய்ஸ் ரிடக்ஷன் இல்லாமல் என் வாய்ஸ் வந்து எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா OBSல நாய்ஸ் சப்ரஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என் வாய்ஸ் வந்து எப்படி கேட்குது, ரூம் நாய்ஸ் ஏதோ கேட்குதா கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு நாய்ஸ் வந்துச்சு, சம்டைம்ஸ் வந்து நாய்ஸ் வரல. ஸோ நான் வந்து எப்பயுமே ஒரு நாய்ஸ் சப்ரஷன் வந்து போட்டு வச்சுப்பேன். தென் மொபைலில் வந்து எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த வாய்ஸ் கிளிப்பையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? மொபைல்லையும் நம்ம வந்து அந்த மோனோ லிங்க் அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அந்த வீடியோ கூட ரெடி பண்ணுறேன். ஓவராலாக இந்த மைக்ரோஃபோன் வந்து நீங்கள் வாங்கலாமா அப்படின்னா, நீங்கள் யூடியூப் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, எஸ்பெஷலி பிசியில் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மைக்ரோஃபோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மொபைலில் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து இருக்கும். நாய்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிசினா சாஃப்ட்வேர் இருக்குது, OBS இருக்குது, தென் டாவின்சி இருக்குது, நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. நான் பிசியில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மைக்ரோஃபோன் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நாய்ஸ் சப்ரஷன் OBSல யூஸ் பண்ணனாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நாய்ஸ் வந்து குறைஞ்சிருது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்த்துன்னு தோணுச்சு. ஸோ வந்து நான் வாங்கினேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம ஓசிஸ்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.